உணவுல வாசனைக்காக பயன்படுத்தப்படுற புதினாவுல உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சில சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதுல நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நார்ப்பொருள், உலகச்சத்துக்கள், பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. டயட்ல இருக்கிறவங்க சத்தான புதினா ஆம்லெட் செஞ்சு கூட சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, புதினா 1 கப், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூளும் எண்ணெயும் தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல புதினாவை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு பொடியை நறுக்கிக்கணும். முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதுல உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். தவாவை அடுப்புல வச்சு அடிச்ச முட்டையை ஊத்தி அதுக்கு மேல புதினா இலையில தூவணும். ஆம்லெட்ல சுத்தி எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டு எடுத்தா சுவையான வித்தியாசமான புதினா ஆம்லெட் ரெடி. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.